ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம என்ன கேக் பார்க்க போகிறோன்னா 1 kg சாக்லேட் ட்ரஃபிள் கேக். அதுக்காக 6 இன்ச் 2 டின்னில் நான் கேக் பேக் பண்ணி எடுத்திருக்கேன். கேக்கு ஹைட்டாக கிடைக்கிறதுக்காக நான் 2 டின்னில் பேக் பண்ணி எடுத்திருக்கேன். அதை வந்து நம்ம 6 பீசஸாக ஸ்லைஸ் பண்ணி எடுத்துக்கலாம். நெக்ஸ்ட் வந்து நம்ம போர்டில் வந்து க்ரீம் அப்ளை பண்ணி ஃபர்ஸ்ட் லேயரை வச்சு சுகர் சிரப்பால் சர்வ் பண்ணி எடுத்துக்கலாம். அதுக்கப்புறமா நம்ம க்ரீம் அப்ளை பண்ணி எடுத்துக்கணும். இந்த க்ரீம் எப்படின்னா 400 கிராம்ஸ் டார்க் சாக்லேட்டும் 200 வந்து விப்பிங் க்ரீமும் ஆட் பண்ணி நல்லா மெல்ட் பண்ணதுக்கப்புறமா 8 ஹவர்ஸ் வந்து ரூம் டெம்பரேச்சரில் வச்சு எடுத்துக்கணும். அப்படி வச்சு எடுக்கும்போது நமக்கு வந்து இந்த மாதிரி கெட்டியாக க்ரீம் கிடைக்கும். அதை வந்து இந்த ஒவ்வொரு லேயர்லேயும் நம்ம வச்சு அப்ளை பண்ணி எடுத்துக்கலாம். சாக்லேட் ட்ரஃபிள் கேக் கண்டிப்பாக இந்த மாதிரி தான் நீங்கள் பண்ணி ஆகணும். ஏன்னா வந்து சாக்லேட் ட்ரஃபிளுக்கு இந்த மெத்தடு தான் ரிச்சாக நமக்கு டேஸ்ட் கொடுக்கும் இந்த கேக்கு. இந்த கேக்கு ஹைட்டாக இருக்கிறதுனால நம்ம டவல்ஸ் யூஸ் பண்ணி எடுத்துக்கணும். ஃபஸ்ட் நம்ம ட்ரம் கோட் கொடுத்து ஃப்ரிட்ஜில் செட் பண்ணிடலாம். அதுக்கப்புறமா நம்ம டவல்ஸ் யூஸ் பண்ணி க்ரீம் அப்ளை பண்ணலாம். நெக்ஸ்ட் வந்து க்ரீம் அப்ளை பண்ணி ஃப்ரிட்ஜில் செட் பண்ணி எடுத்துக்கலாம். கேக்கோட வெளியில் வந்து க்ரீம் வந்து விப்பிங் க்ரீம் அப்ளை பண்ணுறதுக்காக நான் உள்ளே வந்து லைட்டாக தான் க்ரீம் அப்ளை பண்ணியிருக்கேன். நம்ம வந்து இது வந்து கப் தீம் கேக், அதனால் வந்து வெளியில் வந்து நம்ம இந்த மாதிரி ஒயிட் கலர் க்ரீம் தான் அப்ளை பண்ணணும். நெக்ஸ்ட் வந்து இந்த கேக்கில் வந்து ட்ரிப்பிங் எஃபெக்ட் கொடுத்து எடுத்துக்கலாம். சாக்லேட் கனாஷே தான் இது நார்மல் சாக்லேட் கனாஷே. நெக்ஸ்ட் வந்து டாப்பில் வந்து கொஞ்சம் சாக்லேட் கேக் வந்து மேலே வந்து அப்ளை பண்ணி எடுத்துக்கலாம். அதுக்காக நான் தனியாக சாக்லேட் கேக் பேக் பண்ணியிருந்தேன். அதை வந்து இந்த மாதிரி பீசஸாக வச்சு மேலே வந்து டெக்கரேஷன் பண்ணி எடுத்துக்கலாம். ஆக்சுவலாக கஸ்டமர் வந்து இந்த மாதிரி பிக்சர் தான் எனக்கு கொடுத்துருந்தாங்க. அதனால் நான் அதே மாதிரியே கேக்கை செஞ்சு எடுத்திருக்கேன். அதுக்கப்புறமா சைடில் வந்து கப்போட ஹேண்டிலும் செட் பண்ணி கேக்கை ஃபினிஷ் பண்ணியாச்சு. கேக்கோட ஃபைனல் லுக் இதுதான். கேக் எப்படி இருக்குன்னு கமெண்ட் பண்ணுங்கள். அப்புறம் கண்டிப்பாக அந்த கேக் வந்து ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். கண்டிப்பாக எல்லோரும் செய்து பாருங்கள். தேங்க்யூ.